Welcome to Only CA, Jan 11 and 12 Current Affairs. National News. Jan 8 and 9, 2026 அசாம்ல நேஷனல் டெக்ஸ்டைல் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இதோட தீம் இந்தியாஸ் டெக்ஸ்டைல்ஸ் வேவிங் growth, ஹெரிட்டேஜ் அண்ட் இனோவேஷன். அப்படின்னா இந்தியாவோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி growth ஆகணும், நம்ம ட்ரெடிஷ்னல் கிளாத்ஸ் சேவ் பண்ணணும் அண்ட் நியூ ஐடியாஸ்க்காக. இதுல எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி டெக்ஸ்டைல் மினிஸ்டர்ஸ் பேசியிருக்காங்க. சென்ட்ரல் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் கிரிராஜ் சிங், அசாம் சிஎம் ஹிமாண்டா பிஸ்வா சர்மா எல்லாரும் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாஸ் டெக்ஸ்டைல் அட்லஸ் 2025ன்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸோட டெக்ஸ்டைல் டீடைல்ஸும் இதுல இருக்கும். நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஸ்பெஷல் மீட்டிங் நடந்துச்சு. இதுல எரி சில்க், முக சில்க், மல்பெரி சில்க், விமன் பிசினஸ், ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெட் டெக்ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான்னு ஒரு நியூ பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல 100 டிஸ்ட்ரிக்ட்ஸை வேர்ல்ட் லெவல் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆக்க, இன்னும் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸை செல்ஃப் ரிலையன்ட் ஆக்க. லாஸ்ட் ஒன், டெக்ஸ்டைல் கமிட்டி அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சேர்ந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதுல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பெஷல் ப்ராடக்ட்க்கு GI டேக் அண்ட் லீகல் ப்ரொடக்ஷனுக்கு 15 ஸ்டேட் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்டைல் டேட்டா கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு பிளானிங் இம்ப்ரூவ் பண்ண. நெக்ஸ்ட் நியூஸ். Jan 8, 26 L&T இந்தியன் ஆர்மி கூட பினாக்கா ராக்கெட் சிஸ்டமை அப்கிரேட் பண்ண கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. பினாக்கா MLRS அப்படின்னா ஒரு டைம்ல நிறைய ராக்கெட்ஸ் ஷூட் பண்ண யூஸ் பண்ற இந்தியன் ஆர்மி வெப்பன் சிஸ்டம். L&T இதுல ஓல்டு பினாக்கா லான்ச்சரை ரிப்பேர் பிளஸ் அப்டேட் பண்ணுவாங்க. பழைய பார்ட்ஸை நியூ மாடர்ன் பார்ட்டா சேஞ்ச் பண்றாங்க. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமை மாடர்ன் ஆக்குறாங்க. ட்ரைனிங் பிளஸ் லாங் டேர்ம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆர்மியோட ஃபைட் அண்ட் ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் கூட ஜாயின் பண்றாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்னா கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் கம்பெனி சேர்ந்து ஒர்க் பண்றது. ஆர்மி எக்யூப்மெண்ட்டை பெட்டரா மெயின்டைன் பண்ண ஹெல்ப் ஆகும். இந்தியா டிஃபென்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் ஆர்மி HDFC பேங்க் கூட MOU-வை 2029 வரை ரெனவல் பண்ணியிருக்காங்க. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் 1 crore, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரா 1 crore, சைல்டு எஜுகேஷன் சப்போர்ட் 5 lakh, கேர்ள் சைல்டு மேரேஜ் சப்போர்ட் 5 lakh. நெக்ஸ்ட் நியூஸ். Jan 8 இந்தியன் ஆர்மி ஒரு புது டிஜிட்டல் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது பேரு DIME, டிப்போர்ட் இன்டகிரேஷன் மேனேஜ்மெண்ட் எடிஷன். அப்படின்னா ஆர்மிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், எக்யூப்மெண்ட், ஸ்டாக் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல டிஜிட்டலா மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ற பிளாட்ஃபார்ம். இதை டெவலப் பண்ணது இந்தியன் ஆர்மி பிளஸ் பாஸ்கராச்சாரியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக். இது அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதோட பர்பஸ் ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு ரியல் டைம்ல செக் பண்ணும். ரிப்பேர், மெயின்டெனன்ஸ், ஃபியூச்சர் டிமாண்டை அட்வான்ஸா பிளான் பண்றதுக்கு கமாண்டர்ஸ்க்கு ஃபாஸ்டா டெசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். இதோட மெயின் பெனிஃபிட் ஃப்ரண்ட்லைன் சோல்ஜர்ல இருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் ஃபுல் விசிபிலிட்டி. டேஷ்போர்ட்ல ஸ்டாக் ஸ்டேட்டஸ் எல்லாம் கிளியரா தெரியும். அலர்ட் அண்ட் ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே சொல்லும். 70% பேப்பர் ஒர்க் கம்மி. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியன் ஆர்மி MAPSS UAVன்னு ஒரு ட்ரோன் வாங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. இதோட காஸ்ட் 168 crore. இதை NRTன்னு ஒரு கம்பெனி சப்ளை பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட இனோவேஷன் ஸ்கீமான IDX ப்ரோக்ராம்ல டெவலப் பண்ணாங்க. MAPSS UAVனா சோலார் பவர் ட்ரோன், சன்லைட்ல சார்ஜ் ஆகும், ரொம்ப நேரம் மேல பறக்க முடியும். GPS ஒர்க் ஆகலைன்னா கூட இது ஒர்க் ஆகும். சவுண்ட் கம்மி, ஹீட் கம்மி. ஆர்மி இதை பார்டர் வாட்ச் பண்ண, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண, எனிமி கம்யூனிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்க, சிக்னல் இல்லாத ஏரியால நெட்வொர்க் எக்ஸ்டெண்ட் பண்ண, ஆர்மிக்கு டார்கெட் அக்யூரேட்டா காட்ட யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். பேங்க் ஆஃப் பரோடாக்கு RBI இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அப்ரூவல் என்னன்னா, இப்போ பேங்க் ஆஃப் பரோடா பிரைமரி டீலரா இருக்கு. அதை மாத்தி தனி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாண்ட் அலோன் பிரைமரி டீலர் பிசினஸ் பண்ண. சிம்பிளா சொன்னா, இப்போ பேங்க் ஆஃப் பரோடால பிரைமரி டீலர் பிசினஸ் பேங்க்குள்ளேயே ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. இப்போ அதை செப்பரேட் கம்பெனியா கிரியேட் பண்ணுவாங்க. 100% ஓனர்ஷிப் பேங்க் ஆஃப் பரோடா கிட்டேயே இருக்கும். SPD ஸ்டாண்ட் அலோன் பிரைமரி டீலரா ஒர்க் பண்ணும். இதுக்கு RBI 10,000 crore இருந்து 15,000 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. April 2, 2025 இருந்து. டோட்டல் SPDs இன் இந்தியா 7. டோட்டல் பேங்க் PDS 14. நெக்ஸ்ட் நியூஸ்.
ஸ்கைடோக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபைனல் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அப்ரூவல் எதுக்காகனா பிஏசிபியா ஒர்க் பண்ண அப்படின்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர். இது ஃபாரின் கண்ட்ரில இருந்து இந்தியன் பிசினஸ்க்கு வர பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணும், அதை இந்தியாவுக்கு சென்ட் பண்ணும். இது ஆர்பிஐ ரூல்ஸுக்கு கீழே லீகலா நடக்குது. இதுல ஸ்கைடோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்குறதுக்கு, இந்தியா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மணி செட்டில் பண்ண ஃபாஸ்ட் செட்டில்மெண்ட், எஃப்ஐஆர்சி மாதிரி அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். பிஜிக்கு ஆர்பிஐ பிசிக்கல் பேமெண்ட்ஸ் அண்ட் கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் ரெண்டுக்கும் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. பிசிக்கல் பேமெண்ட்ஸ்னா ஷாப்ல இல்லைன்னா ஒரு பர்சன் கிட்ட, லைக் பிஓஎஸ் மிஷின், கியூஆர் கோட். கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியன் பிசினஸ்க்கு வர பேமெண்ட்ஸ். இப்போ பேஜி ஆன்லைன், ஆஃப்லைன், ஃபாரின் பேமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல லீகலா ஹேண்டில் பண்ணும். எக்கனாமி அண்ட் பிசினஸ். பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் இந்தியா அண்ட் ஆக்லி ரோபோட்ஸ் எஸ்சி ஜெர்மனி பூனேல ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓயு எதுக்குன்னா ஃபேக்டரியில ஏஐ பிளஸ் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி வேலை ஃபாஸ்ட், அக்யூரேட்டா, மேன் பவர் கம்மி ஆகுற மாதிரி ஆட்டோமேஷன் சிஸ்டம் கிரியேட் பண்ண. எந்தெந்த ஃபீல்ட்ல இது யூஸ் ஆகும்னா லாஜிஸ்டிக், ஆட்டோமொபைல், ஹெல்த் கேர், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ். இதுல டாக் ஃபேக்டரிஸ் டெவலப் பண்ண போறாங்க. லைட்ஸும் ஹியூமன்ஸும் இல்லாம ஃபுல்லா ரோபோட்டிக்ஸ் பிளஸ் ஏஐ. நெக்ஸ்ட் நியூஸ். சாய்ஸ் வெல்த் பிரைவேட் லிமிடெட். இது சாய்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெடோட ஒரு துணை நிறுவனம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணுச்சு. இந்த கான்ட்ராக்ட் எதுக்காகனா டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ண. அதனால இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸோட கஸ்டமருக்கு ஈஸியா ஃபோன்ல இன்டர்நெட் வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மொபைல் ஆப்ஸ், வெப்சைட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸ் ஏடிஎம்ஸ் மிஷின்ஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணுவாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை சிம்பிள் ஆக்குறாங்க. ரூரல் அண்ட் செமி அர்பன் பீப்புளுக்கு இன்வெஸ்ட் பண்ண சான்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ். மோர்கன் ஸ்டான்லி இந்தியாவோட ஜிடிபி growth-அ ஃபோர்காஸ்ட் பண்ணாங்க. ஜிடிபி ஃபோர்காஸ்ட் ஃபினான்ஷியல் 26, ரியல் ஜிடிபி growth 7.6%, ஃபினான்ஷியல் 27 ஜிடிபி growth 6.5%, நாமினல் ஜிடிபி ஃபினான்ஷியல் இயர் 26 8%, ஃபினான்ஷியல் இயர் 25 9.7%. கீ டிரைவர்ஸ்: fiscal and monetary policy support, consumption recovery, higher purchasing power, labor market outlook, better employment support. Awards and recognition. நியூ டெல்லி யசோ பூமில அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மினிஸ்டர் இந்தியன் ரயில்வேஸ்ல நல்லா ஒர்க் பண்ண 100 ரயில்வே ஸ்டாஃப்க்கு ஆதி விசிஸ்ட் ரயில் சேவா புரஸ்கர் 2025 கொடுத்திருக்காங்க. இந்த அவார்ட் நல்ல சர்வீஸ், புது ஐடியா, பிரேவா ஒர்க் பண்ண, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக கொடுத்திருக்காங்க. 26 ரயில்வே ஜோன்ஸ்க்கு ஷீல்ட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்கிராம் ஜெட் இன்ஜினை லாங் டைம் கிரவுண்ட்ல டெஸ்ட் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டாங்க. இது ஹைதராபாத் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபார்டரி டெஸ்ட் ஃபெசிலிட்டில நடந்தது. ஸ்கிராம் ஜெட் இன்ஜின்னா மிசைல் ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள்க்கு யூஸ் ஆகுற இன்ஜின். ஏர் யூஸ் பண்ணிட்டே இன்ஜின் ஒர்க் ஆகும். 6000 கிலோமீட்டர் பர் ஹார்க்கு மேல ஸ்பீடு. இது 12 மினிட்ஸ்க்கு மேல இன்ஜின் கண்டினியூஸா ஓடி சக்சஸ் பண்ணிடுச்சு. ஜான் 25ல 120 செகண்ட், மே 25ல 1000 செகண்ட், இப்போ 12 பிளஸ் மினிட்ஸ். இது ஃபுல்லா இந்தியால டெவலப் பண்ணது. நெக்ஸ்ட் நியூஸ். அருணாச்சல் பிரதேஷ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி சயின்டிஸ்ட் நியூ ஃப்ராக் ஸ்பீசிஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷ் பண்ணது பீர்ஜே. அதோட நேம் சோமன் ஸ்லெண்டர் ஆர்ம் ஃப்ராக், மெச்சுக்கா ஸ்லெண்டர் ஆர்ம் ஃப்ராக். இந்தியால ஆல்ரெடி 4 கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்போ 2. இம்பார்ட்டன்ட் டேஸ். ஜான் 10 வேர்ல்டு ஹிந்தி டே, விஸ்வா ஹிந்தி திவாஸ். ஹிந்தி லாங்குவேஜை உலகம் ஃபுல்லா ப்ரொமோட் பண்ண இந்த டே செலிப்ரேட் பண்றாங்க. ஆர்கனைசர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணது 10 ஜான் 2006. ஸ்டேட் நியூஸ். குவாண்டம் கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் ஈஸியா ரீச் ஆகணும். புக் படிச்சு மட்டும் இல்லை, டைரக்டா ட்ரை பண்ணி லேர்ன் பண்ண தமிழ்நாடுல குவாண்டம் டெக் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண. இது 2 ஸ்டெப்ஸ்ல நடக்குது. ஃபர்ஸ்ட், ஆன்லைன்ல டிஎன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லாகின் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். செகண்ட், ரியல் குவாண்டம் கம்ப்யூட்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற ஐடிஎன்டி ஹப்க்கு கொண்டு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ரிசர்ச்சர்ஸ் டைரக்டா கை வச்சு ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நியூஸ். ஜஸ்டிஸ்
சோமன் சென் கேரளா ஹைகோர்ட்டோட 40th சீஃப் ஜஸ்டிஸ் ஆயிருக்காரு. யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னா நிதின் ஜாம்தர். இவர் கல்கட்டா ஹைகோர்ட்ல 20 இயர்ஸ் லாயரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2011ல ஜட்ஜ் ஆனாரு. செப்டம்பர் 2025ல சிஜே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.